हरे कृष्णा। परम जय जय श्री कृष्ण संकीर्तनम। जय श्री गुरुदेव। பாண்டவர்கள் பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணருடைய அனுகூலத்தால் தான் நல்ல சந்தர்ப்பங்கள், வெற்றிகள் இதெல்லாம் வாய்க்கும். அஞ்ஞாத வாசம் அதை முடித்த பிறகு பாண்டவர்கள் எங்கள் விராடன் அந்த பக்கம் அவரோட தங்கி இருந்துட்டு அங்கேருந்து விடுபடுறாங்க. அப்போ அர்ஜுனுடைய புதல்வன் அபிமன்யுவுக்கு விராட மன்னன் தன்னுடைய புதல்வி உத்ராவை திருமணம் செய்து கொடுக்கிறார். இப்போ கௌரவர்கள் தமக்கு ஆதரவாக சேனைகளை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. துருபதன் தன்னுடைய குலகுருவை திருதராஷ்டிரத்தை அனுப்பி என்ன திட்டம்ங்கிறத கேட்குறான். அப்போ அந்த தூதனுக்கு சஞ்சயன் மூலமாக பதில் தர்ற மாதிரி பேசி திருதராஷ்டிரன் குலகுருவை திருப்பி அனுப்பிடுறார். திருதராஷ்டிரன் கண் தெரியாது, ஆனால் நல்லா நடிக்கக்கூடிய ஆள். பாண்டவர்களுக்கு ஆதரவாக மன்னர்கள்ட்ட அவன் பேசும்போது நல்லவன் மாதிரி பேசுவான். திருதராஷ்டிரன் நாங்கள் போகிற விரும்பவே இல்லை, அவங்க தான் விரும்புகிறாங்க, நாங்கள் சமாதானத்தை தான் சில ஒப்பந்தங்களோட விரும்புகிறோம், இப்படி இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லுவான். நல்லவன் மாதிரி நடித்து இல்லாததெல்லாம் சொல்லுவான். கண் தெரியாதவன் எதுக்கு பொய் சொல்ல போகிறான்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க. துருபதன்கிட்ட இதே செய்தியை சஞ்சயன் மூலமாக தெரிவிக்கிறான். கௌரவர்கள் போகிற விரும்பலை, அமைதி தான் எங்களுக்கு முக்கியம், ராஜ்யம் வேணும்னா விருஷ்ணி வம்சத்தில் பாண்டவர்கள் கேட்டு பெறலாமே, கிருஷ்ண வகையரா அவங்க பாண்டவர்களுக்கு உதவி செய்வாங்க, யுத்தத்தால் ராஜ்யம் அப்படிங்கிறது நல்லதில்லை, இப்படி சஞ்சயன் பாண்டவர்கிட்ட தூது சொல்கிறான். இந்த மாதிரி பேசுகிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தவங்கள சொத்தை பிடுங்கிட்டு பதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க கௌரவர்கள். இதை பற்றி தர்மருக்கு ரொம்ப ஒன்றும் புரிஞ்சிக்கலை. தர்மர் என்ன நினைக்கிறாரு, நம்ம பக்கம் பகவான் இருக்கிறார், அவர் நீதிமான், அவருடைய கருத்து தான் ஜெயிக்கும், இந்த கருத்தில் அமைதியாக இருக்கிறார் தர்மர். சஞ்சயன்கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறார், நான் பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்கிற மாதிரி திருதராஷ்டிரன் புதல்வருடைய முன்னேற்றத்தையும் நான் விரும்புகிறேன். ரெண்டு பக்கமும் அமைதி தேவை, ஆனால் இரு பக்கமும் அமைதி வேணும். ஆனால் சஞ்சயா நல்லா கவனிச்சிக்க, திருதராஷ்டிரர் தன் புதல்வர்களோட பேராசையால் பாண்டவர்கள் பங்கு ராஜ்யத்தை சுருட்டிக்க விரும்புகிறான். இதனால் கலகம்தான் உண்டாகும். இவங்களுடைய உரிமையை பெற முயற்சிக்கிறத அதர்மம்னு சொல்லி நீ பேசுகிற. சஞ்சயன் கௌரவர் தரப்பில் தான் பேசினான், அதுக்காக சொல்கிறார். அதை அதர்மம்னு நீ எப்படி சொல்லலாம்? பிரம்மஞானிகள் கூட பிச்சைக்காக அலைகிறாங்க. எந்த தர்மத்தை ஆதாரமாக வச்சுக்கிட்டு நீ பேசுகிற? வீரன் தன்னுடைய அதாவது வீரன் தர்ம யுத்தம் செய்தால் அது நியாயம்தான், அதர்மம் கிடையாது. உலகத்தில் தீயவர்கள் ஆட்டம் போட ஆதரவு தரக்கூடாது. பாண்டவர்களெல்லாம் மரம், கௌரவர்கள்லாம் கொடி தான். இப்போ கொடி கொடியவனாக மாறிடுச்சு. கொடி மரத்தை சார்ந்து இருந்தால் கொடிக்கு நல்லது. இப்போ மரம் கொடியை இப்போதைக்கு அது நம்பி இருக்கலை, ஆனால் மரம் நினச்சா கொடி சுத்தமாக நாசமாயிரும். மரத்தோட உதவி இருந்ததுன்னா கொடி படரலாம். இப்படி ஒரு உதாரணம் கொடுத்து கிருஷ்ணர் பேசுகிறார். பாண்டவர்கள் வலிமையானவங்க, அவங்க போருக்கு பயந்தவங்கெல்லாம் கிடையாது. திருதராஷ்டிரன் தன்னுடைய புதல்வர்களை இந்த அழிவிலிருந்து தடுத்தால் நல்லது, இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். சஞ்சயன் கௌரவருக்கு ஆதரவாகத்தான் முதல்ல பேசினான். கிருஷ்ணர் பேசின பிறகு அவனுக்கு அவமானமாக வெட்கமாக பேசி தலையை குனிஞ்சு நிற்கிறான். அதுக்கப்புறம் தர்மர் அவனுக்கு மரியாதை கொடுத்து
தன்னுடைய வணக்கங்களை அஸ்தினாபுர மூத்தவங்களுக்கும் குருமார்களுக்கும் தெரிவிக்கும்படி சொல்லி நல்ல விதமாக சஞ்சயனை அனுப்பி வைக்கிறான். சஞ்சயன் வந்து கிருஷ்ணரை தனியாக சந்தித்து பேசி விடைபெறான். துரியோதனன் இனி ராஜ்யத்தில் பங்கு தரமாட்டான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. யாருக்குமே அந்த நம்பிக்கை அவன் தருவாங்கிற நம்பிக்கை இல்லை. அவன் பாண்டவர்களை வனவாசம் அனுப்புனதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கெல்லாம், அதாவது பாண்டவர்களுக்கு மக்கள்கிட்ட ரொம்ப செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகுது. அப்போ 12 வருஷம் இவங்களை காட்டுக்குள்ளே எங்கிட்டாவது அனுப்பிட்டா 12 வருஷம் ஆச்சுதுன்னா எல்லாருமே வந்து அதே நிலையில் இருக்க மாட்டாங்க, தானாகவே மாறிடுவாங்க. அப்போ பாண்டவர்களுடைய செல்வாக்கு அதில் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு அவன் நினச்சான். அப்போது தங்களுக்கு அநியாயம் நடக்குது அப்படிங்கிற யோசனை கூட பாண்டவர் தரப்பில் யாரும் யோசிக்கவும் இல்லை, அதை விமர்சிக்கவும் இல்லை, வெளியே சொல்லவும் இல்லை. அதனால தான் உறவினர்கள் கூட இது விஷயமாக கோபப்பட முடியாமல் இருக்கிறாங்க. துர்வாசரை துரியோதனன் தந்திரமாக அனுப்பியது கூட பலராமருக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. இன்னும் சகிக்கணுமா, உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பலராமர் அவன் ஒரு துஷ்டன் எனக்கு தெரியும் அப்படின்லாம் துரியோதனனை வெறுத்து பேசினார். அப்போ கிருதவர்மா அப்படிங்கிறவர் சொல்கிறார், துரியோதனன் உங்கள் சீடன், நீங்கள் அவனை சரி கட்ட முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அப்போ கிருஷ்ணர், பிரச்சனை வந்து துரியோதனனை ஒப்புக்கொள்ள வைக்கிறது கிடையாது, அந்த விஷயம் நமக்கு பிரச்சனை இல்லை. அவனை சம்மதிக்க வைக்கும்படியான அளவுக்கு நம்மக்கிட்ட வலிமை இருக்குது. ஆனால் தர்மருக்கு அதில் இஷ்டம் இல்லை. அப்படி ஒரு ராஜ்யம் நமக்கு அவசியமாக, தர்ம பாதையில் போகலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது. அதை நாம் மதிச்சாகணும் இப்படி கிருஷ்ணர் சொல்கிறார். பொதுவாக கிருஷ்ணருடைய திட்டம் யாருக்கும் தெரியாது, புரியவும் செய்யாது. துரோணருடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு ஒரு ஆணவம் உண்டு. உலகத்திலே நான் ஒரு பெரிய சூரன், தந்தைக்கு அடுத்து நான் மகா சேனாபதி, அந்த பதவிக்கு வருவேன், இப்படிலாம் மனக்கோட்டை கட்டுறான். அவன் நினைக்கான் பீஷ்மர் வந்து வயசாகி போச்சு, அவருக்கு ஆயுதத்தை தாங்க முடியாது, இனி ஆசீர்வாதம் வேணால் தரலாம். பாண்டவர்கள் பக்கம் அவருக்கு ஒரு நட்பு வேற உண்டு. கர்ணன் தேரோட்டியோடைய மகன், பயந்தாங்கொல்லி. யார் சுய பெருமை பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் பயந்தாங்கொல்லி தான், சுய வீரம் பேசுகிறவங்கெல்லாம். கிருஷ்ணர் கூட கொஞ்சம் பயப்படுற ஆள் தான். இப்படிலாம் அசுத்தமாக நினைக்கான். அவர்கிட்ட சக்கரம்னு ஒன்று இருக்குது, அது மட்டும் இல்லாட்டி இப்போ நான் தான் வீரன், அவரை அடக்கணும்னா அந்த சக்கரத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அது மட்டும் என் கைக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மனக்கோட்டை கட்டுறான். யாரையெல்லாம் கொல்லலாம், எப்படியெல்லாம் வம்பு பண்ணலாம், அதை கற்பனை பண்ணி பார்க்குறான். அந்த கற்பனை வந்து நல்லா வளர்ந்ததும் அது கொடுத்த சந்தோஷத்தில் தானே தன்னந்தனியாக துவாரகாவுக்கு தேரில் வந்தான். அவன் பிராமணங்கிறதுனால கிருஷ்ணர் வந்து அவனை வணங்கி பூஜிக்கிறார். உணவு ஏற்று தாம்பலம் கொடுக்கிறார், உணவு கொடுத்து தாம்பலம் கொடுத்தார். கிருஷ்ணன் வந்து அவர்கிட்ட கேட்குறார், அந்த அஸ்வத்தாமன்கிட்ட கேட்குறார், என்கிட்ட வர்ற அளவுக்கு ஒரு சிரமத்தை ஏற்றுக்கிறதுக்குள்ள காரணம் என்ன, தயக்கம் இல்லாமல் சொல்லலாம் அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணர். அப்போ அவன் சொன்னான், நான் ஒரு யாச்சகன், பிச்சைக்காக வந்தேன், அந்தனருக்கு எதையுமே கொடுக்கக்கூடியவங்க நீங்கள். என் தலையில் இருக்கிற கிரீடத்தில் இருக்கிற மணி இருக்க, பெரிய மணி, அதை நீங்கள் எடுத்துக்கங்க, அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற அந்த அமோகமான சக்கரத்தை வந்து எனக்கு தாங்க, இப்படி கேட்டான். அப்போ கிருஷ்ணர் கம்பீரமான குரலில், எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை, உன்னால் அதை தூக்க முடியுமா, முடிஞ்சால் எடுத்துகிட்டு போ, உங்ககிட்ட இருக்கிற மணியும் எனக்கு வேண்டாம், இந்த சக்கரமும் தேவையில்லை, அது போக பக்கத்தில் கதா இருக்குது, கத்தி இருக்குது, வில் இருக்குது, உனக்கு எது வேணாலும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். சக்கரங்கிறது ஒரு விளையாட்டு பொருள் கிடையாது, அது ஒரு செல்வம்னு சொல்ல முடியாது, அது ஆசைப்படுறது சிறுபிள்ளைத்தனமானது, அதை மட்டும் சொல்லலாம். அதை பயன்படுத்த தெரியணும், அதுக்கு வக்கு இருக்கணும், அவன் தான் அதை வச்சுருக்க முடியும். அப்போது
அஸ்வத்தாமன் சக்கரத்தை வந்து முதல்ல அலட்சியமாக ஒரு கையால் தூக்க முயற்சி பண்ணால் முடியலை. அப்புறம் 2 கைகளால் முயற்சி பண்ணால் அப்பவும் முடியலை. அப்புறம் மொத்த பலத்தையும் காட்டி அசைச்சு பார்த்தா அசையவும் மாட்டேங்குது. அவனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. சக்கரம் உங்களுக்கு தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லி கிளம்ப தயாராகலாம். கிருஷ்ணர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்ப தயாராகலாம். கிருஷ்ணர் அவங்ககிட்ட உன்னை வெறுமனே அனுப்ப வருத்தமாக இருக்குது, ஏதாவது வேணும்னா கேளு அப்படிங்கிறார். அஸ்வத்தாமன் நீங்களாக விரும்பி எது கொடுத்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணர் வந்து எதுக்கு சக்கரம் வேணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டார். போரில் அஸ்வத்தாமன் சொன்னான், போரில் வந்து உங்களுக்கு எதிர்பக்கம் நான் இருப்பேன், அதனால் சக்கரத்தை வாங்கிட்டு உங்களோட சண்டை போடலான்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா. கிருஷ்ணர் கம்பீரமாக அவங்ககிட்ட சொல்கிறார், நான் அந்தணருக்கு எதிராக சஸ்திரத்தை எடுக்க மாட்டேன், ஆனால் அர்ஜுனன் என் பிரியா ஸ்வரூபம், என்கிட்ட போர் புரிய என் கூட போர் புரியணும் அப்படிங்கிற மனது, அந்த மனசு உனக்குள்ளே அந்த மனசு இருக்குது, என் கூட சண்டை போடணுன்ட்டு. அந்த விருப்பத்தை என் நண்பன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். உண்மையிலே அஸ்வத்தாமன் வந்து உண்மையிலே ஒரு அறிவில்லாத ஆள் தான். கிருஷ்ணருடைய சரீரம், ஆயுதம், ஆபரணம் அனைத்துமே சின்மயம். அது சக்கரபாணியை தவிர வேறு யாருக்கும் ஆயுதமாக முடியாது அப்படிங்கிறது இந்த அஸ்வத்தாமனுக்கு கற்பனையில் கூட வரலை. ஹரே கிருஷ்ணா.